காதோடு தான் நான் பேசுவேன். மேடம், ஒரு 1.5 வருஷ காலமாவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேடம். ஆஹா. ஸ்ட்ரோக் வந்தது. அது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ 1.5 வருஷமா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம சொல்றது வந்து காதுல வாங்குறது கிடையாது. அவர் இஷ்டம் என்ன ஆரம்பத்துல எப்படி செய்யணும்னு நினைக்காரோ அது மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு உடம்பு சரியில்லை அவங்கன்னா அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இதை எடுக்கணும், இதை பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த கேர் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன வயசு அவருக்கு? அவருக்கு வந்து இப்போ 42, 41 ஆகுது மேடம். எதனால ஸ்ட்ரோக் வந்துச்சு? அவருக்கு குடிப்பழக்கம் ஏதாவது இருக்கா? இப்போ வந்து நாங்கள் வெளியூர்ல பக்கத்தூர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ வந்து பிபி மாத்திரை ரெகுலரா எடுக்காம போயிட்டாங்க மேடம். ஓ. அதனால இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ம். ராமச்சந்திராவில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருமா? உங்க கடை தான் மேடம் வச்சுட்டு இருந்தோம். எத்தனை பசங்க? எனக்கு 2 பொம்பளை பசங்க மேடம். என்ன படிக்கிறாங்க அவங்க? அவங்க வந்து ஒருத்தி 3ஆவது படிக்கா, ஒருத்தி 2ஆவது படிக்கிறாங்க. ஐயோ, சின்ன குழந்தைங்க. ரொம்ப லேட் மேரேஜா? ஆமா மேடம். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 37 ஆகுது மேடம். ம். எவ்வளோ நாள் ஆச்சு திருமணமாகி உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ வந்து 10 வருஷம் ஆகுது மேடம். 2008 ஆச்சு மேடம். ம். ஸோ அவருக்கு 33 வயசு இருக்கும்போது திருமணம் ஆயிருக்கு. ம். ஆமா மேடம். சரி, இப்போ உங்களுக்கு உதவிக்கு யாரும் ஆளெல்லாம் கிடையாதா? தம்பி இருக்கிறாங்க மேடம். ம். எல்லாமே தம்பி தான் பார்த்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க எல்லாமே. காசு சீட்ல இப்போ நான் தான் மேடம் கடையில் இருக்கிறதுனால கடையில் நான் தான் சாமான் வாங்கி போட்டுக்கிட்டு நான் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இவரையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கடை வச்சிருக்கீங்கம்மா? மளிகை கடை வச்சிருக்கேன் மேடம். எங்கேருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் பக்கத்துல இருந்து மேடம். சரி, என்ன பண்ண முடியும்? இதை கடந்து வரணும். அவருக்கு சரி ஆயிடும். ப்ரே பண்ணுங்க, சரி ஆயிடும். ம். என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம்? இப்போ ஸ்ட்ரோக் எல்லாம் சரியாயிடுமா? ஸ்ட்ரோக்குக்கெல்லாம் இப்போ நல்ல மருந்துகள் மாத்திரைகள் வந்திருக்கு. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடுமா? அது இல்ல மேடம், பிரச்சனையே அது கிடையாது. வார்த்தை வந்து தகாத வார்த்தையை பேசுறது வைக்கிறது ரொம்ப எங்கேயாச்சும் போயிடலாமான்னு இருக்கு. இப்போ அவருக்கு கை கால் ஏதாவது ஆக்ஷன்லாம் ஏதாவது தரப்பட்டிருக்கா இல்லை நார்மல் ஆயிட்டாரா? எப்பயும் போல நார்மலா நடக்கும். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா இதை கண்டிப்பா செஞ்சு அவனை இப்படி பண்ணணும், மாத்திரை சாப்பிட்டு அப்படின்னா அந்த கேர் வந்து எடுக்க மாட்டேங்குது. மாத்திரை மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. இப்போ அவருக்கு ஆக்ஷன்லாம் கை கால் அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகல இருக்கு மேடம். அப்ப கையும் கால் கொஞ்சம் அஃபெக்டா தான் இருக்கு மேடம். சாப்பிடுற வேலையில இருந்து எல்லாமே கண்ட்ரோல் இல்லாம தூங்கணும்ன்றாங்க. தூங்குறது வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். சரி, அவருக்கு கொஞ்சம் தூக்கம் நிறைய வருதுன்னா நல்லா தூங்கட்டுமேம்மா, நல்லது தானே உடம்புக்கு. தூக்கம் மேடம், நம்ம சம்பாதிக்கிற வேலை எப்படி இருக்கு, நம்ம தொழில் செய்யறது எப்படி இருக்கு, அந்த சிந்தனை எந்த இதுவுமே கிடையாது மேடம். ஒரு பொம்பளை சொல்றான்னா இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வைக்கணும்னா அது வந்து என்ன கேர் பண்ண முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன் கடைசி வரையும் அப்படின்னு. இப்போ அவர் வந்து மருந்து மாத்திரை நல்லா கரெக்டாக சாப்பிட சொல்லுங்க. அவங்க தம்பி கிட்ட சொல்லி அதை கவனிக்க சொல்லுங்க. மற்றபடி அவர் வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகட்டும். சரியா? இப்படி சொல்றதுக்கு நான் எதுவுமே சொல்ல மேடம். மருந்து மாத்திரை அது எல்லாம் இதெல்லாம் கவனிக்கிறேன். நம்ம சொல்ற வார்த்தைகளை வந்து கேட்காம நான் இப்படிதான் செய்வேன், நீ இப்படிதான் பேசுற, நான் வந்து அதாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பேசுற மாதிரி பேசுறேன், அப்படிதாண்டி இருப்பேன், முடிஞ்சா நீ என்ன பண்றே பண்ணு. வந்து அவர் இதை வேலை செய்யலாம் அதை செய்யலாம், எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது மேடம். என்னால செய்ய முடியும் அந்த தன்னம்பிக்கை. என்னை வந்து அடிமட்ட அளவுக்கு தட்டி கொடுக்கறதுனால வார்த்தைகளால பேசாம என்ன பரவாயில்ல, இதெல்லாம் விட்டு வேலைக்கு போய் இருக்கலாமா, அவ்வளவு ஆத்திரத்துல பேச வேண்டியதா இருக்கு ஒரு நேரம். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லையம்மா, கொஞ்சம் அவருக்கு சரி ஆகட்டும். இப்போ அவர் வந்து நீங்கள் அவருக்கு இப்போ எதுவுமே நீங்கள் வேலையெல்லாம் கொடுக்காதீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எதுவுமே வலியுறுத்தாதீங்க. இப்போதைக்கு அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவரை கவனிச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் சரியாகி வரட்டுமே. இவ்வளோ தூரம் கவனிச்சிட்டிங்கல்ல, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. அவருக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக அவருக்கு சரியாகட்டும். அப்புறம் டாக்டர்கிட்ட உங்கள் தம்பிகிட்ட வச்சு டாக்டர்கிட்ட கவனிச்சுட்டு அந்த மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அது மட்டும் டாக்டர் வந்து எப்போ நார்மல் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவளை வந்து கேவலமா பேசி திட்டுற மாதிரி பேசும்போது பக்கத்துல இவ்வளோ செஞ்சு நம்ம பக்கத்துல இருக்குவான்னு இல்லை, காரணமே இல்லாமல் திட்டுறாரான்னு கேட்குறேன்.
காரணமே இல்லாம பிள்ளைகிட்ட காசு கொடுக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வைக்கணும் பாப்பா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அந்த பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் இல்லாம போது எனக்கு கோவம் வரும். ஒரு குழந்தைகிட்ட சின்ன பிள்ளைகிட்ட காசு கொடுத்து பழக்க மாட்டது எனக்கு பிடிக்கல. செய்யக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சதுக்கு இவ்வளவு வார்த்தைகளை செய்யறது எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்க விட்டுட்டு வந்துடும் சொல்றாங்க. என்னால போகவும் முடியல. இங்கேயும் நிம்மதியா ஒருவேளை சாப்பிட்டேன் தூங்கினேன் அப்படின்னு தூக்கமும் வர மாட்டேங்குது. குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள அடிக்கக்கூடாது. எது வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சொல்லி தான் சரி பண்ணணும். ஓகே, அதனால் நீங்கள் குழந்தைங்க கிட்ட அடிக்கக்கூடாது. சரியா? காசு கொடுக்காதீங்க. நீங்கள் காசு கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா காசு கொடுக்காதீங்க. அவர் கொடுத்து பழக்கப்படுத்தினானாக்கா அதை வந்து நீங்கள் ஃபேமாக சொல்லிவிடுங்க, அந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்கன்னு, அவ்வளோதான். அதுக்காக எதுக்கு இவ்வளோ பொங்கி பொங்கி அழுவுறீங்க? அழுவாதீங்க. அதுக்காக சரி, காசு அவர் கொடுத்ததும் தவறு தான், நீங்கள் குழந்தைங்கள போட்டு அடித்ததும் தவறு தான். சரியா? 2 பேருமே அதை செய்யக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு யூகேஜி படிக்கிற குழந்தைங்க மட்டும் பேசணும் வைக்கணும்லாம் பேசுவேன் மேடம். இது வந்து கல்யாண மண்டபத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து இப்படிதான். நம்மளால என்னால எதுவுமே வெளிப்படையா சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. சரி, உங்க கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? மாமனார் மாமியார்லாம் என்ன செய்றாங்க? அவங்க கூட பிறந்தவங்க 4 பேரு மேடம். தச்சையில வருவாங்க, நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் கேட்டு போயிட்டே இருப்பாங்க. மாமனார் மாமியார் எங்க இருக்காங்க? மாமனார் மட்டும்தான் மேடம் இருக்காங்க, மாமியார் இல்ல. அவங்க எங்க இருக்காங்க? மாமனார் யார் கூட இருக்காங்க? அவங்க எல்லாம் திருவள்ளூர்ல பக்கத்துல பூண்டி அரும்பாக்கன்னு ஒரு பக்கத்துல ஒரு ஊர்ல. இல்ல, அவரை யார் கவனிச்சிட்டு இருக்காங்க? மாமனார தனியா இருக்காரா? அவங்க தூத்துக்குடி, அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அங்க போயிருக்காங்க. அவங்க கூட இருக்காங்களா? ஆமா, அவங்க கூட அவங்க அண்ணன் கொஞ்சம் வீட்டுல இருக்காங்க, ஒரு அண்ணன், அவங்க கூட இருக்காங்க. சரி, இப்போ உங்க கணவரை கவனிக்கிறதுல உங்களுக்கு ஒரு ரொம்ப மனசு அழுத்தமா இருக்கு, கவனிக்க முடியல அப்படின்னா நீங்க உங்க மாமனாரை கூப்பிட்டு பேசிட்டு கொஞ்ச நாளைக்கு இவங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போங்க. உங்க மாமனார் பார்க்கட்டும் கொஞ்ச நாள் அவங்க மகனை. நீங்க வந்து உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு. கடையை ஆனால் யார் பார்த்துப்பா? நீங்க போயிட்டீங்கன்னா கடையை யார் பார்த்துப்பா? இல்லையா? நான் தான் ரன்னிங் பண்ண முடியல, கடை மூட்டு போயிட்டு நான் போயிட்டு சரக்குலாம் வாங்கிட்டு வந்து போட்டு வெளியில கடையில நான் தான் அனுப்பிச்சு விட்டு நான் தான் பார்த்துக்கணும் எல்லாமே. சரி, உங்களுக்கு அது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குன்னா கொஞ்சம் யாருக்கிட்டையாவது உங்கள் மாமனார் கையில் கடையை ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து மாமனாரை பார்த்துக்க சொல்லிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டையும் மாமனாரையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க. ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. யாரையாவது உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மன அழுத்தமாக இருக்குது, என்னால் கவனிக்க முடியல, இவ்வளோ நாள் கவனிச்சிட்டேன், கொஞ்சம் நான் வந்து ஒரு 4 நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஒரு 4-5 நாள் அப்படியே கூட இருந்துட்டு ஒரு 2 வாரம் இருந்துட்டு, பிள்ளைங்களுக்கும் இப்போ லீவு, அப்புறம் முடிஞ்சால் பிள்ளைங்களை கூட்டுவாங்க, இல்லாட்டினா அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குவாங்கன்னா பிள்ளைங்களை வெக்கேஷன் வரைக்கும் அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். அது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அதனால் மற்றவங்கள உதவி கேட்குறது வந்து தவறு கிடையாது. குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கொருத்தர் உதவிக்கணும், ஒருத்தருக்கொருத்தர் உதவி கேட்கணும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து கூச்சப்படக்கூடாது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து சங்கோஜப்படக்கூடாது. அப்படி யாராவது செய்ய முடியலன்னு சொன்னாலும் அதையும் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. நம்ம கடமை கேட்குறத கேட்டுடணும், முடிஞ்சாக்க செஞ்சாக்க தேங்க்யூ சொல்லணும், முடியலன்னா சரின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, செய்ய மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம சண்டையும் போட முடியாது, அவ்வளோதான்.
ஸோ அவங்கவுங்க கஷ்டம் எப்படி நம்ம கடந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். சரியாம்மா? ஓகே. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். மேடம், நான் எடப்பாடியிலேருந்து தேன்மொழின்ட்டு பேசுகிறேங்க. சொல்லுங்க தேன்மொழி. மேடம், எனக்கு ரொம்ப ஹஸ்பண்டு கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு அந்த தாட்டே தான் வருது. என்ன வயது உங்களுக்கு? எனக்கு இப்போ 29 நடக்குதுங்க. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆகுதுங்க. எத்தனை குழந்தை? பையன் ஒன்று, பொண்ணு ஒன்றுங்க. என்ன வயசு? பாப்பாவுக்கு 8 வயசுங்க. ம். தம்பிக்கு 5 வயசுங்க. சரி. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? அவர் ஆஃபீஸ் ஒர்க்கு தாங்க மேம். ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் டிபிஎட் முடிச்சிருக்கேங்க மேடம். என்ன? டிபிஎட்டுங்க, டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங். உங்கள் வீட்டுக்காரர்? ஆமாங்க, அவரு பிகாம் முடிச்சிருக்கிறாருங்க. நீங்கள் எதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா திருமணத்துக்கு முன்னாடி? போயிட்டு இருந்தாங்க மேம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேரேஜ் ஆனதும் அப்புறம் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாமியா ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னுட்டாங்க. சரி. இப்போ வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? மாமனார், மாமியா, நானுங்க, பிள்ளைங்க, குழந்தைங்க, ஹஸ்பண்டுங்க. அவ்வளோதானே? சரி. என்ன இப்போ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அழுத்தம்? இல்லைங்க மேடம், அது வந்து அத்தை வந்து எப்பயுமே அவங்க தான் அவர் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு ஒரு உடம்பு அதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனையே, நம்ம தமிழ்நாட்டோட பிரச்சனையே அதுதான். அது இந்தியாவோட பிரச்சனையே அதுதான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் மாமியார் அப்படி தான் இருக்காங்க. சரி. அப்புறம் அடுத்து என்ன பிரச்சனை? அவங்க மட்டும்தான் இருக்கணும். சரி. ஓகே. அதான் அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் அடுத்தது என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்காகலாம் தற்கொலை பண்ணிக்கூடாது. பிகாஸ் அது பண்ணிக்கணும்னா இப்போ உங்க மாமியார் வந்து என் மகன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னா ஒரு கோடிக்கணக்கான பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மாமியார் அப்படிதான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பொசசிவாக இருக்காங்க, ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் வாழ விட மாட்டேங்கிறாங்க. என் புள்ள எங்கே என் புள்ள கை விட்டு போயிடுவானோ அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காங்களே, சை பாவம் அப்படின்ட்டு நம்ம விலகி போயிடணும். என்ன இப்போ புள்ளன்னு இப்படி இதுவாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிடணும். அவ்வளோதானே தவிர பரிதாபம் தான் பண்ணணுமே தவிர போட்டி போடக்கூடாது அவங்க கூட. புரியுதா? சரிங்க மேடம். சரி. அப்புறம் வேற என்ன மன அழுத்தம் உங்களுக்கு? இல்லைங்க மேடம், அவருக்கு நல்லா குடிக்கிறதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவருக்கு எனக்கு வீட்டு செலவு கொடுத்தாருமே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க வந்து நல்லா நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி என்ன அதை சொன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன சின்ன பாப்பாவா? இந்தாப்பா காசு கொடு, போய் குடிச்சிட்டு வான்னு சொல்லி கொடுத்துட்டு உடனே அவர் போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு உங்க வீட்டுக்காருக்கு அறிவு வேணா? அவருக்கு என்ன வயசு? அவருக்கு இப்போ 40 போதுங்க. 40 வயசு ஆச்சு, 2 பிள்ளைங்க இருக்கு. அவருக்கு வந்து சொல்றீங்களே உங்க அத்தை சொல்லி அவங்க குடிக்கிறாங்கன்னு. யாராவது குடிக்க சொன்னாங்கன்னா உடனே குடிப்பாங்களா? உங்க வீட்டுக்காருக்கு தான் புத்தி இல்ல. சுகர் இருக்குது. ஆனா வந்து அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். எந்த வீட்டுல அம்மா வந்து காசு கொடுத்து குடிச்சிட்டு வாப்பான்னுவாங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படி. இல்ல, நீங்க சொல்றது நம்ப முடியாம இருக்கு. எந்த வீட்டுல அம்மா வந்து இல்ல குடிச்சிட்டு வான்னு சொல்லல, அதாவது நீ செலவுக்கு வச்சுக்காடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. செலவுக்கு வச்சுக்கப்பான்னு கொடுக்கறது வந்து குடிச்சிட்டு வான்னு எப்படி அர்த்தமாகும்? உங்க அத்தை வந்து ஏதோ செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, சரி ஏதோ கஷ்டப்படுறான் பையன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்க வீட்டுக்காருக்கு அதை உருப்படியா இது பண்ண தெரியலன்னா அப்போ உங்க வீட்டுக்காரர் தான் நீங்க திட்டணும். சரிங்க மேடம், அப்ப அவங்க அதுதான் செய்யறாங்கன்னு தெரியுது, அதுக்கு மேல ஏன் கொடுக்குறாங்க? உங்க வீட்டுக்காரருக்கு சம்பாதிக்கிறாரா இல்லையா? வேலைக்கு போறாரா இல்லையா? சம்பாதிக்கிறாருங்க. சரி. சம்பாதிச்சு அவர் காசெல்லாம் யார் கையில கொடுப்பாரு? எல்லாமே அங்கிட்ட வராதுங்க. எனக்கு இது எனக்கு செலவுக்கு வேணும், காய் இவ்வளவு வாங்கணும், அது பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டனா கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? உங்க அத்தையா? இல்ல, எங்க வீட்டுக்காரர் கொடுப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு, உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுப்பாரு. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க அத்தை கையில ஏதாவது காசு கொடுப்பாரா? வீடு யாரோட வீடு? அதான் மாமனார் மாமியார் வீடு தாங்க, எங்க வீடெல்லாம் இல்ல. சரி. சாப்பாடு செலவுக்கு மட்டும் உங்க வீட்டுக்காரர் செலவு பண்ணுவாரு? ஆமாங்க, எங்களுக்கு அவங்க தான் செலவு பண்ணுவாங்க. சரி. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரருக்கு காசு பத்தலைன்னா அவங்க அம்மா கிட்ட காசு கேட்டு வாங்கிக்குவாரு. ஆமா, அவரோட செலவுக்கு அந்த இதுக்கு ட்ரிங்க்ஸுக்கு, அப்புறம் ஸ்மோக்கிங்க்கு, அப்புறம் அவர் வெளியில போனா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாரு, அதுக்கு அந்த மாதிரி நிறைய செலவு அவர் வாங்கிக்குவார். அப்படி ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கறதுக்கு. உங்க அத்தைக்கு தெரியுமா இந்த மாதிரி கொடுக்குற காசெல்லாம் இதுக்கு தான் பண்றாருன்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்களா?
அவன் சந்தோஷமா இருக்கட்டும், என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லி கேட்டனாலும் 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. என்ன ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி என்ன ரொம்ப உங்கள் வீட்டுக்காரர் எத்தனை நாளைக்கு குடிப்பார் ஒரு வாரத்தில்? மேம் அதாவது அவருக்கு வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா டெய்லியும் கூட குடிச்சிட்டு வருவாருங்க. ம். அவருக்கு உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா அது திரும்ப கியூர் ஆகுறதுக்கும் குடிக்காம இருப்பாரு. உங்கள் மாமனார் இதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டாரா, இந்த மாதிரி பையன் டெய்லி குடிச்சிட்டு வந்தாக்க? அவரு ரொம்ப வயசானவருங்க. அவரு வந்து அவங்க என்னமோ நீங்க பண்ணிக்காங்க அப்படின்ட்டு அவர் விட்டுட்டாரு. ரொம்ப வயசானவர் அவரு. சரி, நீங்கள் உங்கள் அத்தை கிட்ட கேட்டிங்களா, ஏன் இப்படி காசு கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் குடிச்சிட்டு வராருன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இல்லைங்க மேடம், நான் அப்படி சொன்னாதான் கேட்க விட மாட்டேங்கிறாங்களே. என் பையனுக்கு நான் கொடுக்குறேன், நீ என்ன நீ இப்ப வந்தவ, ஏன் நான் பார்த்து கட்டி வச்சவ அப்படின்னு பேசுறாங்க என்ன. ம். ஓகே, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடுதான் நான் பேசுவேன்.